ஜூயிஷ்ல ஒரு saying இருக்குங்க, losing a pet is like losing a piece of your heart that they could only fill. பிகாஸ் நம்ம சோகமா இருக்க விடாது, நம்ம விட்டு கொடுக்காது, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அப்படிப்பட்ட நம்மளுடைய உயிரை இழக்கும் போது இந்த பெயின் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வர்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். மனுஷங்க அளவுக்கு பெட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத சில பேர் நம்ம ஃபீல் பண்ணும்போது அது வெறும் பெட்டு தானே வேற வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது அது இன்னுமே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய 3 விஷயங்களை சொல்றேன், மறக்காம கேளுங்க. நம்பர் 1, இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு உங்களை பிளேம் பண்ணிக்காம there's an end for allங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, உங்களுடைய பெயினை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம உங்களோட பெயினோட ரெசனேட் பண்ணக்கூடிய யார் கூடயாவது ஷேர் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. நம்பர் 3, பெட் வாலண்டியரிங் அண்ட் அந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு டொனேட் பண்ணுறதுன்னு உங்கள் பெட் பேரில் 4 நல்ல விஷயங்களை செய்யுங்க. ஜூயிஷ்ல ஒரு saying இருக்கு, ஆல் திங்ஸ் க்ரோ வித் டைம் எக்ஸப்ட் கிரீஃப். எல்லா சோகத்தையும் மறக்க முடியாது, பட் கண்டிப்பாக கடக்க முடியும். கடந்து வருவீங்கன்னு நம்புறேன்.